பாஜக வாக்குறுதி கொடுத்ததா அம்மா சொன்னாங்க. பாஜக பொறுத்த வரைக்கும் ஆண்டு ஒன்றுக்கு 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பை பெற்று தருவோம் அப்படின்னு பாஜக சொல்லிச்சு. ஆனால் அவங்க பெற்று தரல. அதே போல திமுக ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க, ஆண்டு ஒன்றுக்கு 30 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பை பெற்று தருவோம்னாங்க. ஆனால் அவங்களும் பெற்று தரல. அந்த பக்கம் பாஜக பொறுத்த வரைக்கும் நாங்கள் விவசாயிகளோட குறைந்தபட்ச அந்த ஆதரவு விலையை உறுதிப்படுத்துவோம், விவசாயிகள் லாபத்தை 2 மடங்காக உயர்த்துவோம் அப்படின்னு பாஜக வாக்குறுதி கொடுத்தாங்க, நிறைவேற்றலை. திமுக ஒன்றும் சளைச்சதில்லை. திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்தால் விவசாயிகளின் ஒப்புதல் இல்லாமல் விவசாய நிலங்களை ஒருபோதும் எடுக்க மாட்டோம்னாங்க. ஆனால் விவசாயிகளின் ஒப்புதல் இல்லாமல் வேதாரம் தொகுதிக்குள்ள வாய்மேடுங்கிற பகுதி, திருவாரூர் மாவட்டத்தில் பெருகவாண்டாங்கிற பகுதி போன்ற பகுதியில் மக்களின் விருப்பத்துக்கு மாறாக விவசாயிகளின் ஒப்புதலுக்கு மாறாக இதே பரந்தூரில் மேல்மாவில் பல இடங்களில் விவசாய நிலம் பறிக்கப்படுகிறது. அப்போ பேசுகிறப்ப திமுக அதிமுக பேசுகிறப்ப இனிமையாக இருக்கும், காதில் வந்து அப்படியே தேனை ஊற்றுவாங்க அண்ணன் சொல்கிறது போல. ஆனால் முழுக்க முழுக்க கசப்பான வார்த்தை தான். அப்புறம் நாம் தமிழர் கட்சியோட ஆட்சியின் செயல்பாட்டு வரைவு அதை படிக்கிறப்ப நாவல் மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் அந்த திராவிட கண்ணாடியை திமுக கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ பெரிய பொக்கிஷம் கருத்து பட்டகம் தெரியும். திமுக அதிமுகவுக்கு பேசுவதற்கு என்ன தார்மீகம் இருக்குன்னு கேட்குறேன். இவ்வளவு ஆண்டுகளாக இந்த நிலத்தாண்டு இந்த மண்ணாண்டு கெடுத்தது நீங்கள் தானே. இப்போ நம்ம இலவசம் தர்றாங்கன்னு பேசுகிறோம் எப்போ ஆட்சிக்கு வந்து. ஆனால் ஆட்சிக்கு வரது முடிய திமுக ஆட்சிக்கு இலவசம் தருது. அண்டா கொடுக்குறாங்க, குண்டா கொடுக்குறாங்க. தாவே கவலை முடியலை, ஒரு தமரா செட்டு அவங்களும். இப்போ ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு வேட்பாளர் 40 லட்சம் செலவு பண்ணலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் உச்சவரம்பு 40 லட்சம் தான் செலவு பண்ணலாம். யாராக இருந்தாலும், ஐயா ஸ்டாலினோ எடப்பாடி பழனிசாமியோ யாராக இருந்தாலும். ஆனால் இங்கே திமுக அதிமுகவும் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு சராசரியா 25 கோடி, உச்சபட்சமாக 50 கோடி. அப்ப என்ன 25 கோடி ஒரு சட்டமன்ற தொகுதிக்கா? ரொம்ப குறைச்சா சொல்றேன் நான். என்னென்ன எப்படி சொல்றீங்க? 50 கோடி 40 லட்சத்துக்கு உட்பட்டு ஒருத்தர் செலவு பண்றது கிடையாது.